உன் பொண்டாட்டிய அடுத்தவங்க கூட ஓடி போனான்னு இப்பதானே தெரியுது. அவளை வச்சு நீ தரகு வேலை பாத்துருவேன்னு பயந்து போய் தான் அவ இன்னொருத்த கூட கௌரவமா ஓடி போயிட்டா. என்னம்மா மாமா மாமா சாரி மாமா, நீங்க இங்க வந்திருக்க கூடாது மாமா. எங்க அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. வேண்டாம் மாப்பிள்ள, அவமானப்படுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆமாண்டா மாப்பிள்ள, நாங்க அவமானப்படுறதெல்லாம் புதுசு இல்ல. மானம் கெடுறது, அசிங்கப்படுறது, கேவலப்படுறது இதெல்லாம் எங்க பரம்பரைக்கு வழக்கம்தான். இதெல்லாம் ஒரு குடும்பம். மானம் கெட்டவன் நாரப்பழப்பு பொழைச்சத 4 பேருக்கு முன்னாடி வேற சொல்லி காட்டுறான். மா, உங்களுக்கு ஏன் மேல கோவம் என்ன திட்டுங்கம்மா? எதுக்கு அவரை அவமானப்படுத்துறீங்க? வயசுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குமா? டேய், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. இந்த கேடு கட்டதுங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம். வாயால மட்டும் பேசுறதே போதும்னா இப்பவே போயிடுங்க. இல்ல விளக்கமாறல பேசினா தான் போவேன்னா இங்கே நில்லுங்க. அதையும் நான் செய்ய தயாரா தான் இருக்கேன். லாவண்யா, நீயாவது அம்மா கிட்ட எடுத்து சொல்ல. அவகிட்ட என்னடா பேச்சு? நீ அவ வாழ்க்கை சேர்த்து தானே அழிச்சிட்ட. உன்னால அவ கல்யாணம் நின்னு இப்ப அம்போன்னு நிக்கிறாடா. வாய் பேசி வசியம் பண்ணி மயக்கி இந்த குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைச்சாளுங்க. நினைச்ச மாதிரியே பிரிச்சுட்டாளுங்க. நீ அவளுக்கு பின்னாடி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. உங்க மகனை உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு சத்தியமா நான் நினைச்சதே இல்லை. அவருக்கு கல்யாணம்னு லாவண்யா வந்து சொன்னப்ப கூட அவரை பார்க்கவே கூடாது, அவர் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட விதி இப்படி கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கல்யாணத்தை கூட என்னோட சந்தோஷத்துக்காக பண்ணிக்கல, பட்ட அவமானத்தை தாங்கிக்க முடியாம தான் பண்ணிக்கிட்டேன். பேசி விபச்சாரி ஓடுகாலி பொண்ணுன்னு நீங்க பேசினதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லத்தான். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. நாங்க பண்ணது தப்புதான். தப்பா மன்னிச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்திரி. வாசல் முன்னாடி விழுந்து ஏன் விட்ட நாசம் பண்ணாத. ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம். வாழ்ந்த குடும்பத்தையே அழிச்சதுக்கு கூலியும் கேட்கிற இறக்கம் இல்லாதவ தானே நீ. உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும். இரு வரேன். நீ கேட்ட ஆசீர்வாதத்தை தூக்கி வீதியில வீசியிருக்கேன். போய்கிட்டு போ. நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வம்சத்துக்கு தீராத கேவலத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க 2 பேரும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இடத்த காலி பண்ணுங்க. என்னடி நிக்கிற? வாயால சொன்னா போதாதா? இல்ல சாணியை கரைச்சி தலையில ஊத்தி விளக்க மாத்தால அடிச்சு சொல்லணுமா? துளசி, வா போலாம். டேய் போடா போ. நான் செத்தேன்னு தெரிஞ்சா எனக்கு கொல்லி வைக்க கூட வரக்கூடாது. நீ கொல்லி வச்சாலும் என் கட்டை வேகாது. அப்படியே வெந்தாலும் நான் பேயா வந்து உன்னி அவளை வாழ விடாம தாண்டா பண்ணுவேன். வந்துட்டான், ஓடி உள்ள. மாப்பிள்ள,
வாங்க போலாம். எங்க போறது மாமா? நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எத்தனை வாட்டி மாமா அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அலையிறது? இனிமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. நான் துளசியை கூட்டிட்டு வாடகை வீட்டுக்கே போயிடுறேன். வாடகை வீடா? என்ன மாப்பிள்ள, நினைச்ச உடனே வாடகை வீடு கிடைக்குமா? சரி, அது வரைக்கும் எங்க தங்க போறீங்க? 2 நாள் வாடகை வீடு கிடைச்சிரும் மாமா. அது வரைக்கும் நானும் துளசியும் என் ஃப்ரெண்ட் வீட்லயோ இல்லை லாட்ஜ்லயோ தங்கி சமாளிச்சுக்கிறோம். வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். வெளியே போனாலும் கெட்ட நேரம் நம்மளை துரத்திட்டு தான் வருது. துளசியோட நீங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினாலும் இல்ல ஒரு லாட்ஜில் தங்கினாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்கிக்கலாம். இல்லை மாமா, திரும்பவும் நாங்கள் வந்து அவமானப்பட தயாரா இல்லை. சரி, 2 நாள் மட்டும் துளசி என் கூட தங்கிக்கிட்டோம். நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி வீடு பார்த்து வீடு கிடைச்ச உடனே துளசியை கூட்டிட்டு போங்க. மாமா, துளசி அவங்க சித்தி அவங்கள திரும்ப கூட்டிட்டு போனா கேவலமா தான் பேசுவா. அதுக்கு என்ன பண்றது? அவமானப்பட்டு என் மனசு மறத்து போச்சு. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீடு பார்த்த உடனே துளசியை கூட்டிட்டு போங்க. சரி மாமா, நான் என் ஃப்ரெண்டு அசோக் வீட்டுக்கு போறேன். நீங்க துளசியை கூப்பிட்டு போங்க. சரி, இந்தாங்க. வாமா. வணக்கம் காதலனே, வாழ்க்கை கொடுத்தவனே, புது மாலை வந்த வேளை, இடைவேளை கொடுக்கலாமா? கரம் கோர்த்து முகம் பார்த்து பேசும்போது கலங்கலாமா? தென்றல் தொடும் பொழுது நெருடும் நினைப்பை விலக்கு, நெஞ்சில் சாயும் பொழுது நெருப்பின் நினைப்பு எதற்கு? கணக்கும் இதயத்திலே சார், அவன் தெருவுக்கு வரணும், அவ்வளவுதான். அவன் ஜாமீனை கேன்சல் பண்ணுங்க. ஜெயிலுக்கு போக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அவன் ஒரு நிமிஷம் கூட வெளியில இருக்க கூடாது. உங்களுடைய கோபம், ஆத்திரம் எல்லாமே சரிதான். உங்க பொண்ணோட வாழ்க்கையில இரக்கமே இல்லாம விளையாடி இருக்கான். அதுக்காக ஜாமீனை கேன்சல் பண்றதுங்கிறது. சார், ஜாமீனை கேன்சல் பண்ண வழி இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்களும் உங்க அண்ணனும் தான் அவனுக்காக உத்தரவாத கையெழுத்து போட்டிருக்கீங்க. சம்பந்தப்பட்ட ஆளுக்கு பிணையா இருக்க விருப்பம் இல்லைன்னு நீங்க நினைச்சா ஜாமீனை கேன்சல் பண்ணிடலாம். அப்படி செய்யறதுனால உங்க ஆத்திரம் தீரும். ஆனா என் பேர் கெட்டு போயிடுமே. உங்க பேர் எதுக்கு சார் கெடுது? தில்லுமுல்லு ஆசாமியோட ஜாமீனை கேன்சல் பண்ணா நல்ல வக்கீல்னு சொசைட்டில உங்க மதிப்பு உயரும். நீங்க நினைக்கிறது தப்பு சார். நானே ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நானே அதை கேன்சல் பண்ணா என்கிட்ட வர மத்த கிளையன்ஸ் என்ன எப்படி நம்புவாங்க? இவர் நீதி நேர்மைன்னு பேசிட்டு நம்மள சிக்கல்ல மாட்டி விடுவாருன்னு பயப்பட மாட்டாங்க. நாங்க தானே சார் அவனை ஜாமீன்ல எடுக்க சொன்னோம். எடுக்க சொன்னது நீங்க தான். ஆனா கேஸ் அவனோடது. அப்படியே அவன் ஜாமீனை கேன்சல் பண்ணாலும் அடுத்த நிமிஷமே இன்னொரு லாயரை வச்சு ஜாமீன்ல வெளியில வந்துருவான் சார். அப்போ அவன் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? விட சொல்லியே. பெரிய கேஸ்ல தப்பிச்சவன் பெட்டி கேஸ்ல சிக்குவான்னு ஒரு லாஜிக் இருக்க. அதை யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல சார். என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. உங்க மாப்பிள்ள சாரி, தமிழ் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அவன் சம்மதத்தோட தான் பத்திரிக்கை அடிச்சு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. கடைசி நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு வேற பொண்ணை கட்டிக்கிட்டா அதுக்கு பேர் சீட்டிங். உங்களை ஏமாத்தி உங்க மரியாதையை கெடுத்திருக்கான். அவன் மேல மான நஷ்ட வழக்கு போடலாம். ஒரு பெரிய தொகையை நஷ்ட ஈடா கொடுன்னு கேட்கலாம். அந்த பிச்சைக்காரன் காசெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? என்கிட்ட இருக்கிற பணமே என் பொண்ணை காப்பாத்தல. நோ 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 நோ. அவனுடைய பணத்துக்காக அவன் மேல கேஸ் போட போறது இல்ல. அவனால தர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை நஷ்ட ஈடா கேட்போம். தந்தா பணம், இல்லனா ஜெயிலுங்கிற நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்படியே பண்ணுங்க சார். கோடிக்கணக்கில் பணம் தரணும், இல்லனா ஜெயில் தானே கேஸ் போடுங்க. என் சொத்து முழுக்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் நிம்மதியா வாழக்கூடாது. என் பொண்ணு பட்ட வேதனைக்கு, அவ அழுது அழுகைக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். அவனை விடக்கூடாது சார், அவனை விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. கூல் டவுன், கூல் டவுன்.
ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? எதிரியை தாக்குறதுக்கான முதல் ஆயுதம் அமைதி. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு சாந்தமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பக்குவமா சதி பண்ணலாம். எதிரியை சக்கையா பிழிஞ்சு சார் எடுக்கலாம். அமைதியா இருங்க சார். எப்படி சார் அமைதியா இருக்கிறது? நான் அமைதியா இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான். இல்ல சார், எதிராளிய ஓடி அடிக்கிறது ஒரு வித்தை, உட்கார்ந்த இடத்துல அடிக்கிறது இன்னொரு வித்தை. நாம ரெண்டாவத செஞ்சா அவன் நிம்மதியாவே இருக்க மாட்டான் சார். புரியற மாதிரி சொல்லுங்க சார். அவன் இனிமே உங்க மருமகன் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவனுடைய நிம்மதியை கெடுக்கிறதா நம்முடைய வேலைன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் நீங்க ஏன் சார் துடிக்கிறீங்க? அவன் தான் நெருப்ப மிதிச்ச மாதிரி துடிக்கணும். இந்த விஷயத்துல டென்ஷன் ஆகாம கூலா குஷன் சேர்ல உட்காந்து அவனை கொடுமைப்படுத்துங்க சார். முடியலன்னா என்கிட்ட விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு அவனை ரொம்ப நம்பி ஏமாந்துட்டா சார். அவன் மேல அளவுக்கு அதிகமா அவ பாசம் வச்சிருந்தா. அதான் பார்த்தனே, இவ்வளவு சின்சியரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு கொடுத்து வைக்கல. போர் கை. அவனுக்காக எந்த விதத்திலையும் பரிதாபப்படாதீங்க. அவன் மேல சீட்டிங், 420, ஃபோர்ஜரின்னு என்னென்ன கேஸ் போட முடியுமோ அத்தனையும் போடுங்க. நஷ்ட ஈடா காசு, பணம், ஜெயிலுன்னு என்ன தண்டனை வேணா வாங்கி கொடுங்க. மொத்தத்துல அவன் கட்டின பொண்ணு, அவன் குடும்பம்னு யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. கவலை விடுங்க சார், பண்ணிடலாம். அவன் இல்லனா என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆவாதா? அவனோட ஒரு நல்ல கோடீஸ்வர மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவ சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா இவன் கோர்ட்டு, கேஸ், வக்கீல், வாய்தான்னு தெரு தெருவா அலையணும். நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி கதறி அழுதுட்டு வந்து என் பொண்ணு கால்ல விழணும். சார், அவன் மேல கேஸ் போட்டு அலைய விட வேண்டியது என் பொறுப்பு. இந்த கல்யாணம் பண்றது, கதறி அழ வச்சு கால்ல விழ வைக்கிறது, இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். ஓகே சார், முதல்ல நீங்க அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், உங்க கோவம் நியாயமானதா இருந்தாலும் அது அளவோட இருந்தா நல்லது. நேருக்கு நேர் அவனை பார்த்தாலும் அவன் மேல எந்த கோபத்தையும் காட்டாதீங்க. நாம சட்டப்படி அவனை பழி வாங்கலாம். நீங்க ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் உங்களை காப்பாற்ற வேண்டிய சிக்கல் வந்துடும். பாத்துக்குங்க. நான் வரேன் சார். என்னடா கொடுமையா இருக்கு? கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நினைச்சா கல்யாணத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கா? நீ மட்டும் கல்யாணமே பண்ணிக்காதடா. தமிழ் துளசியை கல்யாணம் பண்ணிட்டு படுற பாடு இருக்கு. அச்சோ, கல்யாணமே இனிமே பண்ணிக்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டான்டா. என் பாவம் சும்மா விடுமாடா உன்ன. என்னடா யோசிக்கிற? இவனுக்கு உடனே ஒரு வீட்டை பார்த்து தங்க வைக்கணும்டா. டேய், நீ கேட்டவன கொடுக்க நான் என்ன அலாவுதீன் பூதமா? வீடு எங்க இருக்குன்னு யாருக்கிட்ட தெரியும்? என்னடா ஒரு போலீஸ்காரன் இருந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஒரு வீடே உன்னால பிடிச்சு கொடுக்க முடியலனா நீ எப்படா கிரிமினல் படிக்க போற? டேய், சும்மா பொழுது போலன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன பார்த்தா என்ன வீடு புரோக்கர் மாதிரி தெரியுதா? நின்ன இடத்துல வீடு வேணும்னா நான் தான் மணல் ஜெலிலாம் கொட்டி வீடு கட்டி தரணும். ஐயா சாமி, இன்னும் கொத்தனார் வரலாம், ஒன்றும் பார்க்க தேவையில்ல. தங்கறதுக்கு நல்ல விட பாரு. ஆமாடா, இப்போ வந்து குதி. உன்னை யாரும் இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ண சொன்னது? கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? நான் ஒன்றும் அவசரம்லாம் போடல, சிச்சுவேஷன் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆமா, ஆர்வ கோளாறுல கல்யாணம் பண்ண வேண்டியது, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியது. ஏண்டா, துளசியை கல்யாணம் பண்ணி முழுசா 2 நாள் கூட ஆல, அதுக்குள்ளேயும் இப்படி நடுத்து இருக்கும்ட்ட. இன்னும் என்னென்ன கொடுமைலாம் நடக்க போதும்? டேய், உன் திருவாயில நல்ல வார்த்தையே வராதாடா? டேய், பின்னடா பேங்க், போலீஸ், வால்பாறை முருகேசன், இவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இப்ப கேனத்தனமா கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்துட்டான். இவன் வீட்டை பாப்பானா, துளசி பாப்பானா, இல்ல இந்த பிரச்சனை தான் பாப்பானா? ஐயோ, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே ஊரை விட்டு ஓடணும் போல இருக்கு. டேய் நிறுத்துறா. சும்மா தமிழுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணவா சொன்னோம்? சும்மா அது நொட்ட இது நொட்டன்னு சொல்லி. அசோக், கொஞ்சம் பொறுமையா இருடா. அவனுக்கு எம்எல்ஏ அக்கறை அதிகம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்ற வேதனையில அவன் பேசுறான். இவன் அக்கறை கொண்டு போய் காட்டினா வீடு கிடைச்சிருமாடா? டேய், ஏன்டா என்ன மட்டும் கேக்குறீங்க? ஏன் ஜோசப் கணங்க எங்கடா போனானுங்க? கல்யாணத்தை பண்ணிட்டு பிரச்சனை ஒண்ணு எஸ்கேப் ஆயிட்டாங்களா? டேய், எஸ்கேப்லாம் ஆகல. ஜோசப் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். அதனால தான் அவனால வர முடியல. கூட கனக சபையும் கூட்டு போயிருக்கான். அவங்கள எதுக்கடா கேக்குற? இப்போ நீ சொல்லு, வீட்டுக்கு என்ன பண்ணலாம்? டேய், கொஞ்சம் சும்மாரா. எப்ப பார்த்தாலும் வீடு வீடுன்னுட்டு. டேய், வாடகை வீடு கிடைக்கிறது உனக்கு என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டியா? புரோக்கரை பார்த்தாலே 1 வாரம் 10 நாள் ஆகும்டா. என்னடா இது? அப்ப என் மாமியார் சொன்ன மாதிரி அது வரைக்கும் புளி மரத்தடி தான் குடும்பம் நடத்தணுமா? அவங்க சாபம் பழிச்சிடும் போலக்குதே. இவனுக்கு என்னடா தெரியும்? 3 பேரும் வண்டி எடுத்துட்டு சுத்தினா 2 நாள்ல வீடு கிடைச்சிடும். இவன் சஸ்பெண்ட் ஆனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். வீட்டுல வெட்டியா தானே இருக்க, வண்டி எடு. தேவைதான்டா. இவனுக்கு வீடு பார்த்து கொடுத்து நான் சஸ்பெண்ட் ஆகணுமா? கான்ஸ்டபிளா இருந்தவன கமிஷன் புரோக்கர் ஆயிட்டீங்களா? இப்பதான் கைகளை வந்து சஸ்பென்ஷனை சரி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம்? டேய் சீக்கிரம்டா, அடிச்சு புடிச்சு பார்த்தாலும் சாயந்தரத்துக்குள்ள 2 வீடு பார்த்து முடிச்சிடலாம். இது 2 வீடா? ஏன்டா நீ திருட்டு கல்யாணம் பண்ணி போறியா?
எது திருட்டு கல்யாணமா? நாங்கள் கோயிலுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணிட்டோம். டேய் நான் சும்மா எல்லாருக்கும் சொன்னேன். சரி வீடு பார்க்க எப்படியும் 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் எங்க தங்க போற? அதான் ஒன்றும் புரியல. ஏண்டா இவனை உன் வீட்டில் தங்க வச்சுக்கடா. இங்கேயா? ஏண்டா உங்க ஹவுஸ் ஓனர் கோச்சு பாரா? இல்லடா அப்பா உன்னை ஏதாவது சொன்னா கஷ்டம் அதான். டேய் அவர்கிட்ட நான் பேசி சமாளிக்கிறேன்டா.